3 பேருமே அதே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள். 339 சாட்சி கிட்ட எடுத்திருக்காங்க, 55 வாய்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, 35 டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா ஒத்துக்கவே கூடாது. ஒத்துக்கவே கூடாது. வேற சமுதாய மக்கள் இதை செய்திருப்பாங்களா என்ற கண்ணோட்டத்தோட தான் அவங்க என்ன சொல்ல, யாரையோ காப்பாத்துறதுக்காக யாரையோ பலி கொடுக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி. யாரையோ காப்பாத்துறதுக்கெல்லாம் இது நடந்த மாதிரி தெரியல. இப்போ இங்க துணைவேந்தரை போட வேண்டிய கவர்னர் தான் வேந்தர், துணைவேந்தர் இல்ல. அப்ப யாரை கைது பண்ணோம்? கவர்னரை கைது பண்ணோன்ற நானு. குடியரசு தின விழா டீ பார்ட்டி மட்டும் இல்லை, எந்த விழாவிலுமே நாங்கள் கலந்துக்க மாட்டோம். ஏன்னா கவர்னர் இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே எதிர்பார்க்க. இல்லை, துணைவேந்தரே அங்கே நியமிச்சிருந்தாங்கன்னா இந்த விவகாரம், அது மாணவியோட விவகாரம் நடந்திருக்காதுன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவதுங்க, இல்லை, துணைவேந்தர் வாட்ச்மேனாக செயல்பட போகிறாரு. டிஎன்ஓ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். வேங்க வயல் விவகாரத்தில் தொடர்புடைய 3 பேர் யார் என்பதை சிபிசிஐடி அறிக்கையாகவே தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வேங்கை வயல் நிகழ்வு நடந்தபோது நான் கூட மிகவும் வருத்தப்பட்டேன். தலித் மக்கள் வாழுகின்ற அந்த பகுதியிலே குடிநீர் மேல் தொட்டியிலே மலம் கலக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி அவர்கள் தலித் மக்களினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர். அதன் காரணமாகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை தலைவராக காந்திஜி நியமித்தார். நேருஜி அவரை சட்டமன்ற அமைச்சராக்கினார். 18% அவர்களுக்கு உரிமைகள் கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி 70 ஆண்டுகளுக்கு பிறகு வேங்கை வயல் நிகழ்வு என்னை மிகவும் பாதித்த ஒரு நிகழ்வு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திலே முடுக்காடு என்ற கிராமத்திலே ஒரு மேல் நீர் தொட்டி இருக்கிறது. அதில் தலித் மக்களுக்கு உண்டான அந்த பகுதியிலே அது இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே மலம் கழிக்கப்பட்டதாக 737 நாட்களுக்கு முன்னாலே ஒரு தகவல் பரவி, அதை அரசாங்கம் உண்மையிலேயே சீரியஸாக எடுத்துக்கொண்டு வழக்கு பதிவு செய்தது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சிபிசிஐடி அதை விசாரித்து நீண்ட போராட்டங்களையும் அதிலே நடத்தினார்கள். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம், மற்ற தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நமக்கும் அதுதான் காங்கிரசினுடைய நிலைப்பாடு கூட. அந்த பகுதியிலே வாழுகின்ற விளிம்பு நிலை மக்களினுடைய நீர் தொட்டி மேலே அதில் மலதளத்தை கழித்திருப்பது கலக்கியிருக்கிறது என்பது மிக மோசமான ஒரு நிகழ்வு என்பதை நாம் மறுக்க முடியாது. அரசாங்கம் அதற்காக பெரிய நடவடிக்கைகள் எடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு தாக்கல் செய்திருக்கிறது சிபிசிஐடி. தமிழகத்திலே உயர் அமைப்பு என்பது போலீஸ் காவல்துறையிலே சிபிசிஐடி தான். இந்திய அளவிலே சிபிஐ, தமிழகத்திலே சிபிசிஐடி விசாரணைக்கு அப்புறம் சிபிஐ தான் விசாரணை. ஆனால் சிபிசிஐடி விசாரணையில் நேற்றைய அறிக்கை தாக்கலில் நாம் பார்க்கும் பொழுது இதை கலந்தவர்கள் ஆயுதப்படையை சேர்ந்த முரளிராஜ் என்பவர் தூண்டுதல் பேரிலே திரு சுதர்சன் என்பவரும் திரு முத்துகிருஷ்ணன் என்பவரும் கலந்ததாக அந்த அறிக்கையிலே இருக்கிறது. ஆனால் இதற்கு காரணம் என்னவென்பதையும் சிபிசிஐடி சொல்லுகிறது. அந்த முடுக்காடினுடைய தலைவியாக ஒரு அம்மையார் இருக்கிறார். அந்த அம்மையாருடைய கணவர் முத்தையாவுக்கும் அங்கே பணிபுரிந்து வந்த அந்த நீர் தொட்டியை பாதுகாத்து வந்த, அதாவது வாட்ச்மேனாக இருந்த சண்முகம் என்பவருக்கும் ஒரு பிரச்சனை நடந்து சண்முகம் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே சண்முகத்தினுடைய தூண்டுதல் பேரிலே இதையெல்லாம் நடந்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை எதன் அடிப்படையில் சொல்லுகிறோம் என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 339 சாட்சிகள் விசாரித்திருக்கிறோம். அதே நேரத்தில் 55 பேரிடம் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்கிறோம். அதே போன்று 31 பேரிடம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் அந்த அறிக்கையிலே தெளிவாக சிபிசிஐடி குறிப்பிட்டிருக்கிறது. நாம் சிபிசிஐடியை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் இவ்வளவு நாள் விசாரணையிலே அவர்கள் ஒரு வருஷத்திலே கூட சொல்லிட்டு இருக்கலாம் இந்த 3 பேரை. இவர்கள் 3 பேருமே
அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், விளிம்பு நிலை மக்கள், தலித் மக்களை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஆபத்தைப்பட காவலர் சுதர்சன், முரளிராஜ் 3 பேருமே அதே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்ற அறிக்கையை சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிறது. அப்போ சிபிசிஐடிக்கு இதில் ஒன்றும் விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய கருத்து அது. சிபிசிஐடி இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம், இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே அவங்க ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் தெளிவாக இதை எடுக்கணும். காரணம், அந்த பகுதியிலே வாழுகின்ற விளிம்பு நிலை மக்களே இதை செய்திருப்பார்களா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்ததுனால தான் இது இவ்வளவு நாள் விசாரணை நீடித்து கொண்டு போனது என்பது என்னுடைய கருத்து. இல்லைன்னா வேறு ஆளாக இருந்தால் உடனே அறிவிச்சிட்ருப்பாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களே என்றதுனால அவசரப்பட்டு சொல்லிட்டோம்னா இது வேறு மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனால சிபிசிஐடி போலீஸார் இதை நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு பாருங்கள், 339 சாட்சிகிட்ட எடுத்திருக்காங்க, 55 வாய்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, 35 டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா இதில் உண்மை நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு என்பது என்னுடைய கருத்து. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 3 பேர் மேலே இந்த குற்றத்தை சுமத்து ஏற்கக்கூடியதாக இல்லை, இது அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்றம் இதை ஏற்கக்கூடாது, சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. அதாவதுங்க 734 நாட்களுக்கு பிறகு தான் இதை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவசரப்பட்டு இதை சொல்லிடக்கூடாது. வேறு ஏதாவது மக்கள் வேறு சமுதாய மக்கள் இதை செய்திருப்பாங்களா என்ற கண்ணோட்டத்தோடு தான் 734 நாள் அவகாசம் எடுத்திருக்கு போலீஸ். இது காவல்துறை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பெரிய விருப்பு வெறுப்பெல்லாம் காட்ட மாட்டாங்க மக்கள் மேலே. அவங்களுக்கு அங்கே யார் குற்றவாளி, இதுக்கு இவ்வளோ நாள் எடுத்ததுக்கு காரணம் அதுதான். வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க செஞ்சுருப்பாங்களான்னு அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க, இவ்வளோ டெஸ்டெல்லாம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் டெஸ்ட்டில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிக்கையில் தெளிவாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை சிபிஐக்கு மாற்றணுன்றது அவருடைய கோரிக்கையாக இருக்கலாம். சிபிஐக்கு மாற்றினாலும் இதையே சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? இதை தான் சொல்லும். சிபிசிஐடி ஒன்றும் ஒரு வெத்து போலீஸு நம்ம சொல்ல முடியாது. திறமையான போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருக்காங்க, சிபிசிஐடியில் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டவங்க இவ்வளோ டெஸ்ட்டு பண்ணி இதை சொல்கிறாங்கன்னா இதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிபிஐ கேட்பது அவருடைய உரிமை அது, அதை நான் குறை சொல்லலை, கேளுங்க, கொண்டு போங்க, தவறில்லை. ஆனால் சிபிசிஐடி கண்டுபிடிச்சதை, தமிழக போலீஸ் கண்டுபிடிச்சதை நம்ம கூட்டணியிலே இருந்துக்கிட்டு நம்ம குறை சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இல்லை, அது சிபிஐ மாற்றணும்னு சொல்லிட்டு விசிகா மட்டும் சொல்ல, சிபிஎம்மும் சொல்லியிருக்கு. இது சொல்லலாங்க. அது சொல்கிறதுனால சார் திமுக நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி வலியுறுத்துறது ஒரு கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா? இல்லை, 737 நாட்கள் கடந்து தான் இந்த அறிக்கையை வெளியிட்டு கூட்டணி. நீங்கள் அதை தான் பார்க்கணும், எங்கள் கூட்டணி எவ்வளோ ஜனநாயகத்தோடு இருக்குதுன்னு பாருங்கள். கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட நாங்கள் சிபிஐ வேணும்னு கேட்கும்போது அதை திமுக அனுமதிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஜனநாயகத்தோடு இருக்கோம். இல்லை, இன்னும் திமுக இன்னும் அனுமதிக்கணும். இல்லை, அதெல்லாம் இல்லை. திமுக அதை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துருக்காங்க, விசிகாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எங்கள் கூட்டணி அவ்வளோ பரந்துபட்ட ஒரு ஜனநாயக கூட்டணியாக இருக்கிறதுனால தான் சொல்ல முடியுது. இதே ஒரு பயந்து போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னு விசிகாவோ கம்யூனிஸ்டோ பயந்துருந்தா இந்த கருத்தை சொல்ல முடியாது. கூட்டணி தர்மம் என்பதை எப்பவும் பேணி காப்பதில் திமுக எப்பவும் நேர்மையாக இருக்கும். அதனால் அவங்க கருத்தை அவங்க சொல்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சிபிசிஐடி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தமிழக அரசு விசாரிச்சிருக்கோம், திமுக அரசாங்கம் அதை கூப்பிட்டு சிபிசி உண்மைதான் சொன்னால் சிபிஐக்கு அவங்களே கூட மாற்றிடுவாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, இது குறித்து போராட்டங்களும் கையில் எடுக்க போகிறதா விசிக தரப்பு போராட்டம்லாம் கையில் எடுக்க, போராட்டங்கள் கையில் எடுத்தாங்கன்னா அரசுக்கு எதிராக கோஷம் விடுவாங்களா, இல்லை காவல்துறைக்கு எதிராக கோஷம் விட போகிறாங்களா? அதாவதுங்க, அவங்க என்ன சொல்லலாம், யாரையோ காப்பாற்றுறதுக்காக யாரையோ பலி கொடுக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி, யாரையோ காப்பாற்றுறதுக்கெல்லாம் இது நடந்த மாதிரி தெரியல. அப்படின்னா இவ்வளோ நாட்கள் எடுத்திருக்க வேண்டியதில்லை, இவ்வளோ டெஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. அதனால் இதில் எனக்கு இது அவங்க தெளிவாக சொல்கிறாங்களே அறிக்கையில். நம்முடைய சண்முகம் என்பவர் அந்த முத்தையா என்பவரால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால்
அவர் ஆயுதப்படையை சேர்ந்தவர், அவருக்கு உறவினர் என்ற காரணத்தினால் இந்த நிகழ்வை நந்தகுமார் அவர்களும் முரளிதரன் அவர்களும் நடத்தியிருக்கிறாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்களே. கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டில் விசாரணை வரும், அந்த விசாரணையில் தெரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஐ கூட போட்டோமே, என்ன இருக்குது, தப்பு ஒன்றும் இல்லை. அவங்க உரிமையோடு கேட்குறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணோம், சிபிசிஐடி மேலே இந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இருக்கும். காரணம் அரசாங்கத்தை சேர்ந்தது தானே சிபிசிஐடி. அப்போ சிபிசிஐடி விசாரணையில் வந்து நேர்மை இருக்கும்னு இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. ரைட், சிபிஐக்கு மாற்றிட்டு போங்கன்னு சொல்லுவோம். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் தரக்கூடிய தேநீர் விருந்தை வந்து காங்கிரஸ் கட்சியை புறக்கணிச்சிருக்கு. என்ன காரணம் சார்? அதாவதுங்க, தமிழகத்தினுடைய ஆளுநர் வந்து ஆளுநர் என்ற மாண்பையே கெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் ரெண்டு கருத்தே கிடையாது. ஒரு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது. ஜனாதிபதியும் அப்படிதான். ஆளுநருக்கு என்ன பொருந்துமோ அது ஜனாதிபதிக்கும் பொருந்தும். மாநில அரசாங்கம் என்ன முடிவு இருக்கிறதோ அதில் அவருக்கு ஏதாவது சில குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து நீக்கணும்னு சொல்லணும், இல்லை திருத்தி அனுப்பி கையெழுத்து போட்டு அனுப்பணும். ஆனால் இவர் எதையும் கையெழுத்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்துக்கு காரணமே துணைவேந்தர் அங்கே இல்லை. துணைவேந்தர் இல்லாதனால பதிவாளர்கள் சரியாக இல்லை. அங்கே பதிவாளருக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த பிரச்சனை வேறு இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பள்ளியில் வந்து நம்ம பார்த்தோம், ஒரு கழிவு நீர் தொட்டியில் ஒரு குழந்தை விழுந்து இறந்து போச்சு. யாரை கைது பண்ணோம்? பிரின்சிபலை கைது பண்ணாங்க, தாளாளரை கைது பண்ணாங்க. இப்போது துணைவேந்தர் நியமனம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்னர். இப்போ துணைவேந்தர் இல்லை, வேந்தர் யாருங்க? கவர்னர். அப்போ யாரை கைது பண்ணோம்? தாளாளரை அங்கே கைது பண்ணுறீங்க ஸ்கூலில், பிரின்சிபாலை அங்கே கைது பண்ணுறீங்க. அப்போ இங்கே துணைவேந்தரை போட வேண்டிய கவர்னர் தான் வேந்தர், துணைவேந்தர் இல்லை. அப்போ யாரை கைது பண்ணோம்? கவர்னரை கைது பண்ணோன்ற நான். கவர்னர் தான் காரணம். அந்த பாலியல் வழக்குக்கு காரணம் இந்த அரசாங்கத்துக்கு மேலே நீங்கள் குறை சொல்ல முடியாது. யார் அந்த சார், யார் அந்த சாருன்னு கேட்குறீங்க. அந்த யார் அந்த சாருன்னு கேட்கறதுக்கு விட நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், எதிர்கட்சிகள் முதல்ல கவர்னர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு முழுமையாக விரோதமாக செயல்படும் இந்த கவர்னரை மாற்றும் வரை நாங்கள் எந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கலந்துக்காது. இந்த சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, டீ பார்ட்டி மட்டும் இல்லை, எந்த விழாவிலையுமே நாங்கள் கலந்துக்க மாட்டோம். ஏன்னா கவர்னர் வந்து இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே எதிர்பார்க்கார். சட்டமன்றத்துக்கு வராரு, எங்கள் ப்ரொசீஜர் என்னங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க, கடைசியாக தான் தேசிய கீதம் பாடணும். இதுதான் எப்பவுமே மரபு. அந்த மரபை மீறி நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுங்கும்போது எழுந்து போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த கவர்னருக்கு நாங்கள் வந்து அவர் செயல்படுகின்ற எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. இல்லை, துணைவேந்தரே அங்கே நியமிச்சிருந்தாங்கன்னா இந்த விவகாரம், அது மாணவியோட விவகாரம் நடந்திருக்காதுன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவதுங்க, இல்லை, துணைவேந்தர் வாட்ச்மேனாக செயல்பட போகிறாரு. சேனல் இருக்குது, இதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த மேனேஜர் இல்லைன்னு வச்சுங்க, எல்லாரும் ஏதோ பண்ணுவாங்க. அந்த மேனேஜர் தான் துணைவேந்தர். அந்த மேனேஜர் இல்லாதனால அவர் துணைவேந்தர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பு இருந்திருக்கும். பசங்களை வெளியில் உட்கார சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார், கண்டிஷன் போட்டிருப்பார். அங்கே யாருமே கண்டிஷன், நிர்வாக அதிகாரியே இல்லைங்க. ஒரு நிர்வாகம்னா அதுக்கு அதிகாரி இருக்கணும், முதன்மையான அதிகாரி இருக்கணும். முதன்மையான அதிகாரி யார் யூனிவர்சிட்டிக்கு? துணைவேந்தர், வைஸ் சான்சலர் இல்லையே. துணைவேந்தர் இல்லாததுனால, அதாவதுங்க தலையில்லாத முண்டமாக இருக்குது இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகம். அந்த தலை இல்லாததுனால, முண்டம் மட்டும் இருந்ததுனால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதனால் தலை யாருன்னு கேட்டிங்கன்னா துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தர் இல்லாத இடத்துல அவர், அதனால் அவர் தான் காரணம். துணைவேந்தரை அவர் நியமித்திருந்தார்னா இது நடந்தே இருந்திருக்காரு. இல்லை, மற்றவர்களாவது ஏதாவது கூடுதல் பொறுப்பு கொடுத்துருப்பாங்களா சார்? கொடுக்கலையே. நீங்கள் காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க. கொடுக்கல. யூனிவர்சிட்டியில் மற்றவங்க பதிவாளர் அடுத்து இருக்காரு. ஆனால் பதிவாளருக்கும் கவர்னருக்கும் மற்ற அது உள்ளே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸுக்கும் நிறைய பேருக்கும் முரண்பாடு இருக்குது. பதிவாளருக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை இருக்குது, அதுக்குள்ளே பெரிய சண்டை இருக்குது. நீங்கள் விசாரித்து பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பத்திரிகை துறை சார்ந்தவங்க, பதிவாளருக்கு வந்து அங்கே எந்த அதிகாரமும் இல்லாமல் பண்ணிட்டார் கவர்னர். பதிவாளர் தான் துணைவேந்தருக்கு அடுத்தவர், அவருக்கு அதிகாரமே இல்லாத ஆக்கிட்டார். அப்போ யாருக்குமே அதிகாரம் இல்லைங்க அங்கே. அதாவது தண்டல் எடுத்தவன், தலையெடுத்தவன்லாம் தண்டல்காரன்ற மாதிரி அங்கே இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை.
அப்போ ஞானசேகரனுக்கும் திமுக சார்ந்தவங்களும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ ஞானசேகரனும் திமுகவுக்கு தொடர்பா இல்லை ஞானசேகரனும் ஆளுநருக்கு தொடர்பா? அதாவதுங்க, ஆளுநருக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்புன்னு நான் சொல்லலை. துணைவேந்தர் நியமிக்காதது ஆளுநருடைய குற்றம், அதை மறுக்கவே முடியாது. ஞானசேகரன் அங்கே அவர் போய் பண்ண குற்றவாளி அவர். இப்போ நீங்கள் நம்ம நிறைய இடங்களில் நடக்குது அது மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் நேர்மையாக முதல்வர் சட்டமன்றத்தில் ஒத்துட்ருக்கார். அவர் திமுக அனுதாபின்னு ஒத்துக்கிட்டு இருக்கார். திமுக அனுதாபியாக இருக்கிறதுனால நாங்கள் அவரை காப்பாற்ற மாட்டோம்னு சொல்லி அவருக்கு சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை அவர் மேலே எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே துணைவேந்தர் என்ற ஒருத்தர் இருந்தாக்கா இது நடந்திருக்காது. இப்போ நான் ஒரே ஒரு நிர்வாகம்னாங்க என்னங்க, நிர்வாகத்துக்கு ஒரு தலைமை அதிகாரி இருக்கணுமா வேணாவா? தலைமை அதிகாரியே இல்லை. சரி, அடுத்த ஒரு பதிவாளர், அவர் ஆக்டிங்காகவே இல்லை, அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இது நடக்கும்தான். அப்போ யார் குற்றவாளின்னா, நான் கை நீட்டி சொல்லக்கூடிய முதல் குற்றவாளி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கவர்னர் தான். அதுக்கு நாங்கள் ஏன் போனோம்? இன்றைக்கி பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அது கவர்னர் தான் காரணம். அப்புறம் ஏன் நாங்கள் காங்கிரஸ் போகணும்? நாங்கள் கவர்னர் பதவி எதுக்கு கொண்டு வந்தோம்? இங்கிலீஷ்காரன் விட்டு போன பதவி தான் அது. ஆனால் ஏன் வச்சுருந்தோன்னா, ஒரு ஆளுநர்னு ஒருத்தர் இருந்தால் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருக்கணும். இந்தியா என்பது இன்ன வரைக்கும் இங்கே பாகிஸ்தான் இன்றைக்கி ரெண்டாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய ஆளுநர்கள் நேர்மையாக இருக்கிறதுனால மத்திய அரசாங்கத்திற்கு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் கொடுக்கின்ற காரணத்தினால் இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்குது. ஆனால் தமிழகத்தில் தான் ஒரு ஆளுநர் இப்படி முரட்டுத்தனமாக இருக்கார். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.